வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அவ்வளவுதான்ப்பா, ஆப்கி பார் மோடி சர்க்கார் ஹே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் முந்துகிறாரா? ஏன்னா எலெக்ஷனுடைய இந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. முந்துவதை போல ஒரு உணர்வுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிகிறத நம்மளால பார்க்கப்பட முடிகிறது. ஓகேங்களா? மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில நான் ஃபர்ஸ்ட் இப்போ 1 ஹவர் அப்டேட் தான் போடுறேன். இன்னும் அப்டேட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கள நிலவரம், காங்கிரஸ் வெற்றியை பெற்றுவிட்டது, பெற வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு வந்து விட்டது அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாறிடும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்படி வெற்றி பெறாத ஒரு சூழல் வேண்டும் அப்படின்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் அப்படின்றது பெற வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்தியாவில் மட்டும் மீண்டும் மோடி வந்து விட்டார் என்றால் முதல் கையெழுத்து யார் தெரியுமா? தமிழகத்தின் முதலமைச்சரை எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும். ஓகேங்களா? தமிழகத்துடைய முதலமைச்சர் இந்த ஜென்மத்திலுமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இருந்தா தமிழ்நாட்டில் வளர முடியாது என்பதை நன்கு புரிந்து கொண்டது பிஜேபி. அதிமுகவை அழித்து விட்டோம், இதே போல திமுகவை அழித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்றத இங்க பார்க்கவதால் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை தான் பிரச்சனையே. லஞ்ச ஒழிப்புத்துறை ஒண்ணுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். எனக்குன்னா ஒரே ஒன்று, இன்னும் மேலிடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எதனா சம்திங் மெடிக்கல் மிராக்கல் ஆகி காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய திமுக பார்த்தீங்கன்னா அங்கம் வகிக்கும். 4-5 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 4-5 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் திமுகவிலிருந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கு. கனிமொழி, டிஆர் பாலு, அப்புறமா பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதல் கையெடுத்து பிரதமராக மட்டும் வந்துட்டாருன்னா என்ன சொல்றதே தெரியல. அதிமுக இருக்குமா அதற்கு பிறகு அப்படின்றது தெரியல. திமுகவை என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றது அதுவுமே தெரியல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் சொந்த மண்ணிலேயே அவர் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி செய்து சிறைக்கு அனுப்பப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்தியாவில் மீண்டும் மோடி அப்படின்ற அந்த ஒரு வசனத்தையும் வாசகத்தையும் எப்படி பார்க்குறீங்க? முன்னிலை நிலவரங்கள் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றதையும் ஒரு புறம் சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மீண்டும் கையெழுத்தின் காரணமாக சிறைக்கு போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ரொம்ப சுமையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய அரெஸ்டட், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அரெஸ்டட்லாம் தலைவலி நம்முடைய தமிழ்நாடுடைய சிஎம்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லி.